ஹலோ கைஸ், வெல்கம் பேக் இன் திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டெவலப்மெண்ட் ஃபீல்டுக்குள்ளே நம்ம வரப்போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் எல்லாமே கற்றுக்கணும். ஓகேவா? நான் அதுக்கு தான் வெப் டெவலப்மெண்ட்லேருந்து எத்திக்கல் ஹேக்கிங் வரைக்கும் எல்லாமே மொத்தமாக சொல்லிக் கொடுக்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் அதுக்கான வீடியோஸுமே நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா பாருங்கள். அண்ட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, டார்க் வெப் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத சொல்லித்தர போகிறேன். முக்கியமாக இந்த டார்க் வெப் நான் எதுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்ம ஒரு டெவலப்மெண்ட்குள்ளே வரோம் அப்படின்னா எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இன்னொருத்தங்க அதுலேயே முக்கியமாக இன்னொருத்தங்க நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கவே கூடாது. ஜஸ்ட் அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா யார் சொல்கிறதையுமே நம்ம நம்ப முடியாது. அண்ட் ஆல்சோ நம்மளோட மணியை இன்னொரு கோர்ஸ்க்கு நம்ம வேஸ்ட்டாக ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ இதுக்காக ரெண்டு விஷயத்துக்காக தான் நான் மெயினாக இந்த டார்க் வெப் அப்படிங்கிற கான்செப்ட்குள்ளே வரேன். ஸோ நிறைய பேர் திங்க் பண்ணலாம், என்ன ப்ரோ நீங்கள் புதுசாக டார்க் வெப் அப்படின்னா நம்மளோட மணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது அண்ட் ஆல்சோ நம்ம வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும், யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு திங்க் பண்ணலாம். மெயின் விஷயம் என்னென்னா, டார்க் வெப் வந்தீங்க அப்படின்னா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இதில் வந்து நிறைய டேஞ்சர் இருக்குது, மலேசியஸ் அதாவது நிறைய அட்டாக்ஸ் நடக்கலாம் நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களோட சேஃப்டியில் அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன். இப்போ வீட்டில் ஒரு ரூமில் ஒரு முக்கியமான பொருள் இருக்குன்னு வச்சுக்கோமே. ஸோ நீங்கள் வந்து சின்ன பையனாக இருக்கீங்க. ஸோ உங்கள் வீட்டில் என்ன சொல்லுவாங்க, அந்த ரூம்குள்ளே போகக்கூடாது, பேய் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இந்த கான்செப்ட் தான் டார்க் வெப்லையும். நீங்கள் வந்து உங்களோட மெச்சூரிட்டி லெவலை பொறுத்து அந்த ரூம்குள்ளே போகலாமா வேண்டாமா அப்படின்னு வீட்டில் டிசைன் பண்ணுவாங்கல்ல. ஸோ இதுதான் கான்செப்ட். நீங்கள் வந்து அந்த ரூம்குள்ளே போனால் எவ்வளோ மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி இருக்குல்ல. ஸோ இதுதான் வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் டார்க் வெப்பில். ஏன்னா நம்ம உள்ளே போனதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குது டார்க் வெப்பில். இல்லீகலாக நிறைய விஷயங்கள் நடக்கலாம். அதாவது சேட் ரூம்ஸ் இருக்குது டார்க் வெப்பில். முக்கியமான ஒரு விஷயமே, யாருனாலுமே யார் கூடனாலும் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். பட் இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது அண்ட் பெரிய மைனஸும் இருக்குது. பெரிய ப்ளஸும் இருக்குது, பெரிய மைனஸ் இருக்குது. என்ன சொல்கிறேன், ஜஸ்ட் நீங்கள் திங்க் பண்ணி பாருங்களேன். அங்கே போகிறீங்க, ஒரு எத்திக்கல் ஹேக்கரை மீட் பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ வந்து அவர் ப்ரொஃபஷனலான ஒரு ஹேக்கர். ஸோ அவர்கிட்ட நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய டவுட்ஸ் கேட்டு சால்வ் பண்ணுறீங்க. ஸோ இப்படி ஒன்று மேக் பண்ணலாம். அண்ட் இல்லாமல் அவர்கிட்ட போய் சண்டை போட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களை வந்து அவர் ஹேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த ரெண்டு கான்செப்ட்டுமே நம்ம வந்து டார்க் வெப்பில் வந்து அதிக பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா? அதுக்கு தான் நான் வந்து வீட்டில் சொல்கிறக்கூடிய விஷயங்களை வச்சு கம்பேர் பண்ணி சொன்னேன். ஸோ இப்போ வந்து டார்க் வெப்னா என்ன, சர்ஃபேஸ் வெப்னா என்ன, டீப் வெப்னா என்ன அப்படிங்கிற கான்செப்ட் பார்ப்போம். ஜஸ்ட் வந்து சர்ஃபேஸ் வெப் அப்படிங்கிறது நம்ம வந்து டெய்லி யூசேஜில் இருக்கக்கூடிய ஒரு வெப் தான். ஸோ அதை பற்றி பெருசாக பேச தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ டீப் வெப் அப்படின்னா நம்ம வந்து ஒரு டேட்டா வந்து எப்படி சொல்கிறது, எப்படி இல்லீகல் கிடையாது. ஓகேவா? லீகல், பட் மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது. ஓகேவா? அது கம்பெனி சீக்ரெட்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் வச்சுக்கலாம். ஸோ ஒரு டேட்டா லீகல் அண்ட் ஆல்சோ அது மற்றவங்க பார்க்குற மாதிரி நம்ம அதை செட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டீப் வெப்க்கான கான்செப்ட். பட் டார்க் வெப் வந்தோம் அப்படின்னா முக்கியமாக டோட்டலாகவே எல்லாமே இல்லீகல் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அதில் வந்து நம்ம இப்போ ஒரு மூவி ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஜஸ்ட் அங்கே வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கு அப்போ இது இல்லீகலாக திங்க் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இல்லீகல் தான். அதே மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்குது, ஒரு வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸோ ஒரு எத்திக்கல் ஹேக்கிங் கோர்ஸோ எதையோ கம்பேர் பண்ணிக்கோங்களேன். ஸோ இந்த கோர்ஸை அப்படியே ஒருத்தங்க வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க அப்படின்னா, அது மற்றவங்க நடத்துகிற கோர்ஸை கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னா அது லீகலாக இல்லீகலாக திங்க் பண்ணி பாருங்க. இல்லீகல். பட் அதை பொறுத்தளவில் நம்மளுக்கு என்ன அப்படின்னா, நம்ம ஒரு படம் பார்க்குறோம் அப்படின்னா ஜஸ்ட் மணி பே பண்ணாமல் ஈஸியாக பார்த்துட்டு போயிடலாம். நம்மளோட மணி வந்து இங்கே சேவ் ஆகுது. அண்ட் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஜஸ்ட் வந்து நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது, அது மட்டும்தான். பட் அவங்களுக்கு பெனிஃபிட்டான்னு கேட்டால் கிடையாது. ஓகேவா? ஸோ ஒருத்தருக்கு பெனிஃபிட், ஒருத்தருக்கு வந்து பெனிஃபிட் இல்லாமல் தான் இருக்கும். ஸோ டார்க் வெப்பை பொறுத்தளவில். ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டார்க் வெப்பில் என்ன என்கிரிப்ஷன்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க அண்ட் இது நம்மளுக்கு சேஃபா அப்படிங்கிற இன்னொரு விஷயம் பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் வந்து டார்க் வெப் பொறுத்தளவில் என்ன என்கிரிப்ஷன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அசிமெட்ரிக் என்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் எப்படி வரும் அப்படின்னா சிமெட்ரிக் என்கிரிப்ஷன்ஸ் தான் இதில் யூஸ் பண்ணுவாங்க. சிமெட்ரிக் என்கிரிப்ஷன்ஸ் அப்படின்னா ஜஸ்ட் கிரிப்டோலஜி அண்ட் என்கிரிப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிரிப்டோகிராஃபிக் என்கிரிப்ஷன் மாதிரி ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பிளெயின் டெக்ஸ்ட் உள்ள வரும். ஓகேவா? இந்த பிளெயின் டெக்ஸ்ட்டை ஒரு என்கிரிப்ஷன் மெத்தட் மூலியமாக ஜஸ்ட் வந்து நீங்கள் என்கிரிப்ஷன் அப்படின்னா நிறைய பேர் என்ன திங்க் பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஸோ வந்து டேட்டா கொடுப்போம், அது என்கிரிப்ட் ஆகி டீக்ரிப்ட் ஆகி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு. ஜஸ்ட் அப்படி கிடையவே கிடையாது. ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம ஒரு பிளெயின் டெக்ஸ்ட்டை ஒரு கீ கொடுப்போம். ஒரு இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம சேனல் நேம் லேண்ட்மேட்னு எடுத்துக்கிறேனே. ஸோ இந்த லேண்ட் நேம் கொடுப்போம். இந்த நேம் கொடுத்ததுக்கப்புறம் டேட்டா வந்து என்ன ஆகும் அப்படின்னா என்கிரிப்ட் ஆயிரும். என்கிரிப்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து டீக்ரிப்ட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் அதே லேண்ட்மேட் அப்படிங்கிற நேம் கொடுத்தா மட்டும்தான் இது டீக்ரிப்ட் ஆகும். ஸோ இந்த அளவுக்கு ஒரு அட்வான்ஸான டெக்னாலஜி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட டார் ப்ரௌசரில் மட்டும் இல்லாமல் நம்மளோட டார்க் வெப் டெக்னாலஜியில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பிஎஸ்பி என்கிரிப்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த அளவுக்கு ஒரு அட்வான்ஸான என்கிரிப்ஷன் மெத்தட் இருக்க போகிறோம். நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட டேட்டா நேராக ஒரு சர்வருக்கு போகாது. ஸோ நிறைய ஐபிஸை ரீச் பண்ணி தான் போகும். பட் இதை நம்ப முடியுமான்னு கேட்டால் கிடையாது. ஸோ வந்து அதோட இல்லீகல் வெப்சைட். ஸோ அதுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும்.
ஸோ ஜஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு விபிஎன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஒரு செக்யூரிட்டிக்கு ஒரு விபிஎன் வச்சுக்கோங்க. ஸோ அந்த விபிஎன் எதுக்காக அப்படின்னா நம்மளுக்கு வந்து நிறைய செக்யூரிட்டி ஐபிஸை சேவ் பண்ணுறது இந்த மாதிரியான கான்செப்ட்டுக்கு அதிகமாக யூஸ் ஆகும். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் போகிறோம் அப்படிங்கிறதுனால ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஒரு விபிஎன் கையில் வச்சுக்கோங்க. ஸோ நான் அது கான்செப்ட் எல்லாத்தையும் நான் அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன், எப்படி வந்து ஒரு விபிஎன் டவுன்லோட் பண்ணும். அண்ட் முக்கியமாக இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன். என்னென்னா நம்மளோட ஓஎஸில் நம்ம வந்து டார்க் ப்ரௌசர் இன்ஸ்டால் பண்ணி டார்க் வெப்குள்ளே போய் பார்க்கலாமான்னு கேட்டால் அது கொஞ்சம் ரிஸ்க். ஓகேவா? ஏன் அப்படி சொல்கிறேன்னா நம்ம பண்ண வேண்டாத ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஓஎஸ் கிராஷ் ஆயிரும். அண்ட் ஆல்சோ நம்மளோட சிஸ்டமுக்கும் நிறைய பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் இல்லாமல் அடுத்த வீடியோவில் ஓஎஸ்க்கு நான் வந்து விர்ச்சுவல் பாக்ஸ் டவுன்லோட் பண்ணி அதுக்குன்னு ரிலவெண்ட்டாக ஒரு ஓஎஸ் டவுன்லோட் பண்ணுறது எப்படி, அண்ட் ஆல்சோ பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து டார்க் ப்ரௌசர் இன்ஸ்டால் பண்ணி நம்ம வந்து டார்க் வெப்குள்ளே போக போகிறோம். ஸோ அந்த கான்செப்ட் எல்லாத்தையும் நான் அடுத்த வீடியோவில் கிளியராக அண்ட் எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவில் எவ்வளோ கிளியராக அண்ட் அட்வான்ஸாக நான் புரிய வச்சேன் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் அண்ட் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ 500 ரீச் பண்ண போகிறோம். ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் ஜஸ்ட் 10 தான் இருக்குது. ஸோ சீட்டில் பார்க்குறேன். பாய்.